ஹாய் ஆல், குட் டு see you. வெல்கம் டு ஸ்கூல் சிராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேஷ்னாலிட்டி இன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக்குங்க. இது டிஸ்கஸிங் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தாட் ப்ராசஸில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஒரு பழக்கத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பர்சனாலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கே போனாலும் யாரை மீட் பண்ணாலும் அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பேக்ரவுண்டு, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை எல்லாமே சொல்லுவாங்க. இப்போது அப்படி எல்லாமே அவங்க சொல்கிறனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் ஜஸ்ட் லிசனிங் மட்டும்தான் இருப்பேன். ஆனால் அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இல்லை பழக்கமா, இதுதான் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு மேக்ஸிமம் ஒரு கரெக்டாக என்ன எல்லோரும் சொல்லுவாங்கன்னா, என்னங்க இவ்வளோ பேசுகிறது இல்லைங்க, அவர் உங்களோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, அவர் ஃப்ரெண்டே கிடையாது, அவர் எனக்கு பழக்கம். அந்த பழக்கத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப் எது அப்படின்னா, நான் போகிற இடத்துல ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒருத்தர் மீட் பண்ணுறேன், பேசுகிறேன், பழகுறேன்னா அது பழக்கம். நம்பர் 2, நான் ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கேன், நான் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையுமே ஒர்க்கிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே பழக்கம் தான். நான் ஒரு 10 வருஷமாக ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கேனாலுமே பழக்கம் தான். பக்கத்து பெஞ்சிலே தான் என் கிளாஸில் யூகேஜி பியிலேருந்து ஒருத்தர் உட்காந்துருக்கான் அப்படின்னாலுமே அது பழக்கம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் நான் சூஸ் பண்ணணும், நான் மேக் பண்ணணும். ஐ ஆம் சப்போஸ் டு கோ ஃபார் இட். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நான் போகிற போக்கில் ஒன்று கிடைக்குதுப்பா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நான் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி என் வைபு யார் கூட செட் ஆகுது, யார் என் வைபோட மேட்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் கணிப்பேன். ஐ டேக் டைம். அந்த டைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும். அது பழக்கத்தில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும். ஆனால் நம்ம பழகும் போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஒரு பேக் ஃபயர் ஆகுதா, வலி வருது, அதில் வேதனை வருதா, அது என்னை ரொம்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஹாண்ட் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம ரொம்ப அழகாக என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிகமானவங்களை பழகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 20 வருஷம் பழக்கத்தில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவோ பேர் மீட் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ பேர் கூட சேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரெண்டுன்னு யோசிச்சு பார்த்து அந்த டயல் லிஸ்ட்டில் உருட்டி பார்த்தோன்னா 1 2 மட்டும்தான் வருவாங்க. திரும்ப தினேஷ் லோகேஷ் மட்டும்தான் என்ன ஆவாங்கன்னா அவங்க மூஞ்சி மட்டும்தான் தெரியும். ஆனால் அது மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கே, ஆனால் அந்த 2 பேர் மட்டும்தானே வராங்க. ஸோ அந்த 2 பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மீதி எல்லாருமே பழக்கத்தின் அடிப்படையில் பழகுவாங்க. ஸோ அதுக்காக வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மியூச்சுவலாக ஃபேவரிசமை ஷேர் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா ஜூன் ஆரம்பித்து ஒரு 10-20 நாள் ஆயிடுச்சு. ஜூன் 10 ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, ஜூன் 30 முடிஞ்சிருச்சு. ஒரு 20 நாள் ஸ்கூலு, ஒரே கவுன்சிலிங் செஷன்ஸில். அதாவது வேறு ஸ்கூலில், வேறு ஏரியாவில், வேறு லொக்காலிட்டியில் தான் நம்ம பீப்புளை மீட் பண்ணுறோம். இன்னும் அரௌண்டு ப்ரைவேட் செஷன்ஸ், கிளினிக்கல் கவுன்சிலிங்கில் கூட பார்த்தோன்னா குழந்தைங்களை மீட் பண்ணுறோம். ஆனால் வசனம் மாறாமல் யாரை நம்பணும் அப்படின்னே தெரியலிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என் கூடயே தான் சார் இருக்கான், ஆனால் செஞ்சுட்டு போயிடுறான் சார். நான் அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் சார் பழகுனேன், ஆனால் அவன் ஃப்ரெண்டு இல்லை சார்னு சொல்கிறான். இப்போ அந்த பழக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஹாண்ட் ஆகிறான். அவன் எப்படி கஷ்டப்படுறான்னா, நைட்டெல்லாம் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸ்க்ரோல் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி தூக்கம் இல்லாமல் மண்டை பயங்கரமாக வலிச்சு அவன் ரொம்ப எமோஷ்னலாக என்ன ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா சஃபர் ஆகுறான். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போனால் அவனால் அது முடிகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறான். எகெயின் போனாலும் அந்த ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்கான். ஸோ இதை டெய்லி அவனால் கோ த்ரூ பண்ணவே முடியல. இங்கே மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு அறிவு என்னென்னா, மூளை வேலை செய்யணும். மூளை வேலை செஞ்சால் மட்டும்தான் அறிவு. அந்த மூளை எது வேலை செய்யணும்னா திங்கிங் வேலை செய்யணும். என்னோடய டே லைஃப் எப்படி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எல்லாமே ஒரு திங்கிங் பேட்டர்ன் தான். இப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக நான் டிசைட் பண்ணி என் வாழ்க்கையை நான் அணுகிறேன். ஆனால் இதில் டப்புன்னு ஒரு ஸ்பியர் ஒன்று வரும், ஒரு பெரிய ராடு என் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணும். அந்த ராடோட பேர் தான் எமோஷன்ஸ். அது ஃப்ரெண்ட்ஷிப்போட எமோஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு எமோஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த எமோஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், என் திங்கிங் ஸ்டாப் ஆகிடும். ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கு, டப்புன்னு ஒரு ராடு விட்டோன்னா என்ன ஆயிரும், அந்த ஃபேன் நின்றும்ல. அது மாதிரி திங்கிங் மெக்கானிசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வேலை செஞ்சால் தான் மனுஷன். ஆனால் அந்த எமோஷன் என்ன பண்ணணும், டப்புன்னு அந்த திங்கிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா, அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்ன ஏன் சொல்கிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது அவங்கள சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அவங்கள பிளான் பண்ணி கவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இல்லைனா உட்காந்து அழுகுவோம், இல்லைனா அதை பற்றியே யோசிச்சு, உண்மையாலுமே நான் அப்படி தானா, நான் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாதா, நான் ஒரு பச்சோந்தியா, நான் ஒரு மாறுற கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நம்ம எவ்வளவு நம்மளை கேவலமாக நம்மளே பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
இது நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேஸில் அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுன்னா அது சார்ந்த எமோஷன்ஸே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அந்த பைக்கு பார்த்தோம்னா ரோடு ஃபுல்லாக அந்த பைக்கை தான் நான் பார்ப்பேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட அந்த பைக்கு தான் வச்சுருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பைக் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. ரோட்டில் அந்த 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 மாடல் பைக் அவ்வளோ ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதே தான் அந்த எமோஷன்ஸ்க்கும் நடக்குது. நான் எந்த எமோஷனால் சஃபர் ஆகிறனோ என்னுடைய டே டு டே லைஃப்பில் அந்த எமோஷன் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா தூக்கி தூக்கி காமிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பவர் வேணுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியானவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த பவர் வந்து நேச்சுரலாக டிஎன்ஏஸ்லேருந்து உருவாகிறது கிடையாது. நம்ம அதை வந்து கல்டிவேட் பண்ணும். அது என்ன பவர்னால் அந்த ராட் ஒன்று, அந்த எமோஷ்னல் ராட் ஒன்று திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுது பார்த்தீங்களா, அதை பிடுங்கி வீசுறது தான். அது பிடுங்கி வீசுறது எப்படின்னா, நான் எமோஷ்னலாக சஃபர் ஆகணும்ல, அதை பற்றி நான் திங்க் பண்ணக்கூடாது, அதை பற்றி நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது, அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியும். அந்த ராடை பிடிச்சி என்னால் வெளியே வீச முடியும். நான் அதை பார்க்கலன்னு வைங்களே, நான் ரியாக்ட் பண்ணுவேன். நான் ரியாக்ட் பண்ணேன்னு வைங்களேன், எகெயின் ஐ வில் டுவெல் இன் டு இட். அதுக்குள்ளே தான் அந்த எமோஷ்னல் சஃபரிங்குள்ளே தான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். என்னோட லாஜிக் சென்ஸ், ரேஷ்னாலிட்டி வேலை செய்யவே செய்யாது. ஸோ எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ அதிகமாக ரியாக்ட் பண்ணாதீங்க. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளை பற்றி அதிகமாக தெரியாது, அவங்கள ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்றுக்கிறது எப்படின்னா, ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு அசிங்கமாக வந்து நீ எல்லாம் ரொம்ப வந்து ஒரு கோவக்காரன்டா, அதை விட மோசமான வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, நான் அதை யோசிச்சு நம்ம அப்படியே அப்படின்னு யோசிச்சாதான் அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த வேலையை பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தாலும் என்ன ஆகும்னா, அது காற்றுல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், போக ஆரம்பிச்சிடும். இதுதான் பவர். அந்த ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பவர். இன்னொரு விஷயம், ரேஷ்னாலிட்டி இன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம், நோ சொல்லி பழகுறதுங்க. எங்கே நோ சொல்லணும்னா, நான் தான் ப்ரையாரிட்டி. 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் இவன் கூட பேசணுமா இவன் கூட பேசணுமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணும். இவனுக்கு நான் தேவையா இவனுக்கு நான் தேவையாங்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு யார் தேவைங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை ஃப்ரண்ட் டெஸ்கில் வைங்க. உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, மற்றவங்க எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அவங்கெல்லாம் கடைசியில் சேர்ந்து நம்மளை செஞ்சுட்டு போயிடுறாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டத்தில் மண்டை வலியோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை ப்ரையாரிட்டி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களை ஃப்ரண்ட் டெஸ்கில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணால் மட்டும்தான் ரேஷ்னாலிட்டி, அதாவது மூளை லாஜிக்கலாக வேலை செய்யும், திங்கிங் வேலை செய்யும். ஒரு தண்ணியில் கல்லை போட்டு பார்த்து அது கலங்கி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை மறுபடியும் ஒரு குச்சி வச்சு நல்லா சுற்றி என்னடா இவ்வளோ கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குச்சியை போட்டு சுற்றினா கலங்க தான்டா செய்யும். அந்த குச்சியை போட்டு சுற்றுற வேலை தான் ரியாக்ஷன். அதை பார்க்கணும், அதை பண்ணணும். அதை பண்ணணும்னா என்னென்னா, எதுவுமே பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை இப்படி வேடிக்கை பார்க்கணும். அப்போ அது வேடிக்கை பார்க்க டைம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அது மெல்லமாக சென்னமாக அதுவாகவே கிளியராக என்ன ஆக ஆரம்பிச்சோம்னா விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த வேலையை ரிலேஷன்ஷிப்பில் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பில் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, யாரை அணுகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களோட பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். ஹம்பிள் ரெக்வஸ்ட், ரியாக்ஷனாக பண்ணவே பண்ணாதீங்க. எமோஷன் உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. எமோஷன் டாமினேட் பண்ணிடுச்சுன்னா திங்கிங் வேலை செய்யாது. திங்கிங் வேலை செய்யணும்னா மனுஷனாக இருக்க முடியாது. ஸோ இது ஒரு செயின். இதில் முக்கியமான விஷயம் ஓவர் திங்கிங். யார் என்ன சொல்கிறோன்னா அதை பற்றி நான் யோசிக்கிறது. அதை விட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வேகமாக உங்களால் மூவ் ஆன் ஆக முடியுமோ அவ்வளோ மூவ் ஆன் ஆகிறதுக்கு அதிகமாக முயற்சி செய்யுங்க. ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இது சம்மந்தமாக செல்ஃப் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ், பேரண்டிங் செஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூல் சிராஜில். ஸோ மறக்காமல் டைம் கிடச்சிதுன்னா அதையும் பார்த்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களையும் நீங்கள் வளர்த்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸ்டே டியூன்ட், see you all.